உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையிலே பல காரியங்கள் உங்களை கலங்க வைத்து கொண்டிருக்கலாம். கலக்கங்கள் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். கலக்கங்கள் உங்களுக்கு கவலையையும் கண்ணீரையும் கொடுத்து கொண்டிருக்கலாம். கலங்கின இருதயத்தோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. கலங்கின சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது என்று. உங்க வாழ்க்கையை ஆண்டவர் மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். இன்றைக்கு அநேக மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே பல தோல்விகளையும் பல தொந்தரவுகளையும் பல காரியங்களை செய்து உங்களை நோகடித்து கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை எல்லாம் தடுத்து கொண்டிருக்கலாம். உங்க காரியத்திலே வெற்றி இல்லாமல் தோற்று போய் நீங்கள் மடிந்து போயிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் தோற்று போவதே இல்லை. ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கர்த்தர் தருவார். எத்தனை சதித்திட்டங்கள் எழும்பினாலும், மனிதனுடைய ஆயுதங்கள் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருந்தாலும், உங்களை அழிக்க, உங்களை துரத்த, உங்க வாழ்க்கையை நிர்மூலமாக்கும்படி, உங்களுடைய காரியங்களிலே வெற்றி இல்லாமல் உங்களை தோற்று போக செய்கிற அநேக மனிதருடைய சதித்திட்டங்கள் எழும்பி நின்றாலும் பயப்படாதீர்கள், கலங்கி போகாதீர்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு எஸ்தர் எழும்பினாள், ஜெபித்தாள். கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு கலங்கி போன சூசான் நகரத்தை எப்படி ஆர்ப்பரிக்கும்படி மகிழ்ந்திருக்கும்படி செய்தாரோ, அதுபோல கலங்கி போன காரியங்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலே ஒரு ஆர்ப்பரிப்பு கடந்து வரப்போகிறது. ஒரு மகிழ்ச்சி கடந்து வரப்போகிறது. ஒரு வெற்றி கடந்து வரப்போகிறது. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, ஜெப சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவரை நம்பி இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய நம்பிக்கை வீணாய் போகாது. உன்னுடைய காரியத்துல வெற்றியை காண்பீர்கள். உன்னுடைய வாழ்க்கையில வெற்றியை காண்பீர்கள். திரும்பவும் கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார். திரும்பவும் உங்களை சந்தோஷப்படுத்துவார். திரும்பவும் உங்க வாழ்க்கையிலே தலை நிமிர்ந்து நிற்கும்படி ஆண்டவர் உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் உடைய பிள்ளைகளை ஆர்ப்பரித்து களிகூறும்படி, ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருக்கும்படி உதவி செய்யும். கலக்கங்கள் மாறட்டும், கலங்குகிற காரியங்கள் மாறட்டும். ஆண்டவரே, இந்த காரியம் என்னை கலங்க வைத்துக் கொண்டிருக்கிறதே என்று கவலையோடு கூட இருக்கிற கவலைகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.